எங்க பார்த்தாலும் அந்த ஜிப்லி இமேஜ் ஆர்ட் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ இந்த இமேஜை வந்து எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றது, எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்து இது அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆப் வந்து ChatGPT. என்னடா அவன் ஆப்னு சொல்றேன்னா கேக்குறீங்களா? ஆப்ல யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்லயும் யூஸ் பண்ணலாம். ஆப்ல யூஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆப் ஓபன் பண்ணிட்டு கீழே பிளஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோ செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். போட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்க ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும், இமேஜ் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த ChatGPTல ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 3 இமேஜ் தான் வந்து ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா காசை பே பண்ண சொல்லி கேட்கும். சோ அதையும் நம்ம வந்து பிரேக் பண்ண முடியும். எப்படின்னா ஜிமெயில மாத்தி லாகின் பண்ணா ஒவ்வொரு வாட்டியும் 3 இமேஜ் கிடைக்கும், நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டா பார்க்க போறது Grok AI. இப்போதைக்கு இது X ஆப்ல ஃப்ரீயாவே இருக்கு. சோ X ஆப்பை ஓபன் பண்ணி Grok AI உள்ள போனீங்கன்னா ChatGPT சொன்ன அதே ப்ரொசீஜர் தான், ட்ரை பண்ணி பாருங்க. பட் ChatGPT அளவுக்கு அக்யூரேட்டா வருமானு கேட்டா வராது, பட் ஃப்ரீயா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற ஆப் வந்து Remini. ஆப் ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோலே கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டா போதும். இதுல எந்த விதமான ப்ராம்ப்ட்டும் நீங்க டைப் பண்ண தேவையில்லை. Grok AI ல இமேஜ் வரதை விட இதுல நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். இதுல இப்போதைக்கு வந்து 2 இமேஜஸ் வந்து ஃப்ரீயா ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.